எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனத்தினுடைய பகுதி இன்றைக்கு தியானத்துக்கு நாம் எடுப்போமே என்றால், ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, அதிலே இயேசு யார் என்று நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. இந்த சம்பவத்திலும் கூட இந்த படகு என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பெருங்காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. படகு ஓடுகையில், வாழ்க்கை என்கிற பயணத்தில் நம்முடைய வாழ்க்கை ஓடுகையில் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படலாம். இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒருவேளை போராட்டத்தினூடாய், பலவீனூடாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். படகில் உங்களோடு யார் இருக்கிறார் என்பதை. அவர் நித்திரையாகத்தான் இருந்தார். அவர் அந்த படகில் இல்லாமல் இல்லை. அப்படி என்றால் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் மோசமாக ஆக ஆக சீஷர்களுடைய இருதயத்தில் ஒரு பயமானது வருகிறது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். 24வது வசனம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று 2 தடவை இயேசுவை அவர்கள் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? நெருக்கத்திலே தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஜெபத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் உறவாட வேண்டும். கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்தில் அவர்கள் எழுப்பின உடனே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. அவர் எழுந்து, அவரை எழுப்புகிறது தான் ஜெபம். அவர் எழுந்து நமக்கு பதிலளிப்பார். நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்வார். ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், காற்றையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அவைகள் அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். நம்முடைய கொந்தளிக்கிற இந்த வாழ்க்கையை அடக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் இயேசு. எல்லாவற்றையும் அமைதல் உண்டாக்கிவிட்ட பிறகு அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். இந்த நாளிலே விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாயிருக்கிறது. தேவன் எங்கேயோ தூரமாய் இருக்கிறார் என்று நினைக்காதிருங்கள். சூழ்நிலையை பார்த்து மறந்து விடாதிருங்கள். என் தேவன் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ? இல்லவே இல்லை. இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் கூட நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய நாளை துவக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you and have a great day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.